பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை. அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருச்செந்தூர் கோயிலில் கனிமொழி எம்பி மற்றும் அமைச்சர் சேகர்பாபு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். திருச்செந்தூர் கோயிலில் குடமுழுக்கு விழா ஜூலை 7ஆம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் அங்கு ஏற்பாடுகளை ஆய்வு செய்து வருகின்றனர் அமைச்சர் சேகர்பாபு மற்றும் திமுக எம்பி கனிமொழி ஆகியோர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுடலைமணி செல்வன் இணைப்பில் இருக்கிறார். சுடலைமணி செல்வன், கூடுதல் விவரம் என்ன? நிச்சயமா பிரியதர்ஷினி, தற்போது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் அமைச்சர் சேகர்பாபு மற்றும் கனிமொழி எம்பி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக 12 வருடங்களுக்கு பிறகு அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்குகின்ற இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வருகின்ற ஜூலை 7ஆம் தேதி குடமுழுக்கு விழா என்பது நடைபெற உள்ளது. இந்த குடமுழுக்கு விழாவிற்கான இறுதிக்கட்ட பணிகள் தற்போது தீவிரமாக நடந்து வருகிறது. குறிப்பாக இந்த கோபுர கலசங்கள் பார்வையிடும் பணி, அதே போல் யாகசாலை அமைக்கும் பணிகள் என்பது நடந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த இறுதிக்கட்ட பணிகளை பார்வையிடுவதற்காக இன்றைய தினம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் தூத்துக்குடி எம்பி கனிமொழி, அதே போல் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வருகை தந்தனர். அவர்கள் நடந்து வரும் பணிகளை நேரில் ஆய்வு செய்ததோடு கோவில் வளாகம், குடமுழுக்கு நடைபெறும் விமான கோபுர தலங்கள், அதே போல் யாகசாலை பணிகளை நேரில் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து இந்த குடமுழுக்கு விழாவிற்கு 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான குடிநீர், வாகனங்கள் நிறுத்தும் இடம், அதே போல் தங்கும் இடம், உணவு வசதிகள் என அனைத்தும் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக நடந்து வருகிறது. பிரியதர்ஷினி, ஜூலை 7ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெறும் நிலையில் கோயில் நிர்வாகம் சார்பில் என்னென்ன ஏற்பாடுகள் தற்போது வரைக்கும் செய்யப்பட்டு வருது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை ஆய்வு மேற்கொண்டு வரதா குறிப்பிட்டீங்க. இப்ப நீங்களே சொன்னீங்க 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தருவாங்க அப்படின்னு. அந்த ஊர்ல என்னென்ன முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு சுடலைமணி செல்வன்? நிச்சயமா பிரியதர்ஷினி, ஏற்கனவே நாம் கூறியது போல் யாகசாலை பூஜைகள் என்பது கோயில் நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டு வந்தாலும் கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு வேண்டிய வசதிகள் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னதாகவே ஏற்கனவே அமைச்சர் சேகர்பாபு வருகை தந்து தேவையான நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்படுவதாக கூறியிருந்தார். குறிப்பாக திருநெல்வேலி, திருச்செந்தூர், அதே போல் நாகர்கோவில், தூத்துக்குடி போன்ற சாலைகளில் 4 இடங்களில் பேருந்து நிலையங்கள் நிறுத்துவதற்கு, தற்காலிக பேருந்து நிலையங்கள் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதே போல் கோவிலுக்கு வருகை தரும் வாகனங்கள் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட வாகனங்களை நிறுத்துவதற்கு 10 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அதே போல் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் உணவு வசதிகள், அதாவது 24 மணி நேரமும் பக்தர்களுக்கு தேவையான உணவு வசதிகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. அதே போல் குடிநீர் வசதிகள் 22 இடங்களில் குடிநீர் வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல் அன்னைக்கு விழாவின் சிகர நிகழ்ச்சியான குடமுழுக்கு விழா நடைபெறும் போது அனைத்து பக்தர்களின் மீதும் புனித நீர் தெளிப்பதற்காக 20 இடங்களில் பிரம்மாண்டமான ட்ரோன் கொண்டு இந்த புனித நீர் தெளிப்பதற்கான ஏற்பாடுகளும் தற்போது செய்யப்பட்டு வருகிறது. மேலும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் கோவில் நிர்வாகம் சார்பிலும், மாவட்ட நிர்வாகம் சார்பிலும், அந்தந்த துறை நிர்வாகம் சார்பிலும் ஏராளமான பணியாளர்களை கொண்டு செய்து வருகின்றனர். பிரியதர்ஷினி, விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுடலைமணி செல்வன். பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை.